சீப்பும் அதை விட நல்ல குவாலிட்டியில் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் டைம் இருக்குது. ஏசி ப்ளோயர் வரைக்கும் போயிடுச்சு, ரேக் வந்து ஏசி ப்ளோயர் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன வைப்ரேஷன் வச்சா ஒர்க் ஆகும். இது நல்ல கேள்வினா அது ஒர்க் ஆகும். நீங்கள் சப்போஸ் அதுக்கேற்ற மாதிரி மோஷன் சென்சாரை நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா, வீட்டுக்கு வெளியில் வச்சிங்கன்னா ரேக்ஸ் வந்துச்சுன்னா அதே வந்து அல்ட்ராசோனிக் சென்ட் பண்ணி வெளில அனுப்பிச்சிடணும். ஏசியோட வென்டர் வெயிட் இருக்குல்ல, அதை வந்துட்டு ரேக் வந்து கழிச்சிருச்சு. அதுக்கப்புறம் வச்சா ஒர்க் ஆகுமா இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ரிப்பேர் பண்ணிட்டு வச்சிங்கன்னா ஒர்க் ஆகும். இல்லை அதை கொடுங்க. அதோட கேப் மேலே இருக்குல்ல சில அது ஃப்ரீ சைஸாக இருக்குமா இல்லை ஒவ்வொரு இதுக்கும் வேறு மாதிரி மாற்றணும்? அது வந்து நாங்கள் ஒவ்வொரு மாடல் இருக்குது. நாங்கள் ஸ்டிரர், அதாவது நீங்கள் இல்லை தம்பிரியர் மட்டும் செய்ய முடியாது. இது தம் மெத்தடை வச்சு நீங்கள் எந்த டிஷ் வேணாலும் செய்யலாம். இல்லை இது வந்து ஃபேமஸ் ஃபார் பிரியாணி தான் தம் மெத்தட். அதனால் சொன்னது இது வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சிரஸ் ஷேப்பில் இருக்குது. சிரஸ் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் வேணுமா. நீங்கள் சொன்னீங்கன்னா எந்த வெசலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம்னு சொன்னீங்களா? இப்போ அந்த வெசலோட குவான்டிட்டி கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆன ஷேப்பில் இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் பேசணும்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. சார் டெக்னிக்கல் பர்சன் அவர் தான் சார். ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான பிரியாணி செய்வாங்க. கரெக்டாக என் வீட்டில் வேறு மாதிரி செய்வாங்க, உங்கள் வீட்டில் வேறு மாதிரி. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஓன்னு சொல்லுவாங்க. அவங்க எந்த ஸ்டைலில் செய்கிறாங்களோ அந்த ஸ்டைலில் அவங்க வந்து டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகவும் அவங்க செய்ய வேண்டியது. இது வந்து செமி ஆட்டோமேட்டிக்.